ஹாய் செஸ் ஃப்ரீக்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே அக்ரெசிவான ஒரு கேம்பிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம்பிட் நேம் தான் பிளாக்பர்ன் ஷீலிங் கேம்பிட். இந்த கேம்பிட் ஸ்டார்ட் ஆகிறது E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4. பிஷப் C4 இது வரைக்கும் ரொம்பவே காமனான மூவ். இந்த இடத்துல பிளாக் பிஷப் C5 ஆர் நைட் F6 வைக்காம நைட் D4னு போட்டு ஒரு பானை கேம்பிட் பண்ணுறாங்க. அந்த பானை ஒயிட் நைட் இன்டூ E5ன்னு எடுத்ததுக்கப்புறம் குயின் G5 அட்டாக்கிங் நைட், அதே மாதிரி ப்ரெஷரிங் G2. இந்த மாதிரி 2 பாயிண்ட் அட்டாக் பண்ணும்போது ஒயிட் நைட் இன்டூ F7 கேப்சர் பண்ணுறாங்க. நைட் இன்டூ F7 ஒரு ஃபோர்க், குயினையும் அட்டாக் பண்ணுது, அதே சமயம் ரூக்கையும் அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல ஒயிட்டோட ஃபோர்க்கு மதிக்காம பிளாக் குயின் இன்டூ G2ன்னு பிளே பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டோட ரூக்கும் ஹேங் ஆகுது, அதே மாதிரி பிளாக்கோட ரூக்கும் ஹேங் ஆகுது. பிளாக்கோட ரூக் ட்ராப் ஆகிருக்கு ஓன் பீசஸ்னால, அதனால வெளியே வர முடியாது. ஸோ ஒயிட்டு கிளவராக யோசிச்சு ஒயிட்டோட ரூக்கை டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த டிஃபென்ஸ்க்கு அப்புறமா குயின் இன்டூ E4ன்னு வெட்டிடுறாங்க. குயின் இன்டூ E4 இந்த இடத்துல குயினை வச்சு பிளாக் பண்ணால் நைட் இன்டூ குயின் போயிடும். அதனால பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ணோம் ஒரே மூவ். இந்த இடத்துல மேட்டின் ஒன்று இருக்குது, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு. இது ரொம்பவே சிம்பிளான நைட் F3 செக். இதுதான் செக் மேட்டிங் மூவாக இருக்குது. ஏன்னா பிஷப் இன்டூ F3ன்னு கேப்சர் பண்ண முடியாது, பிஷப் பின்ல இருக்குது. இதுதான் பிளாக்பர்ன் ஷீலிங் கேம்பிட்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம இந்த கேம்பிட்டை பற்றி மட்டும் பார்க்காம இதுலேருந்து எப்படி தப்பிச்சு டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நைட் D4க்கு அப்புறமா நைட் இன்டூ பான் கேப்சர் பண்ணலாம். பிளாக் குயின் G5 வச்சதுக்கப்புறம் நம்ம நைட் இன்டூ F7 எடுக்காம பிஷப் இன்டூ F7 செக்குன்னு கொடுக்கலாம். பிஷப் இன்டூ F7க்கு கிங் D8 ஆர் E7 போவாங்க. கிங் E7ன்னு பிளே பண்ணி பார்க்கலாம். கிங் E7க்கு அப்புறம் ஒயிட் கேஸ்லிங்க்கு அப்புறம் குயின் இன்டூ நைட், பிஷப் இன்டூ G8ன்னு கேப்சர் பண்ணிடுங்க. ரூக் இன்டூ G8. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒரு பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு 2 பான் எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டுக்கு ஆடட் அட்வான்டேஜாக சென்டரும் கிடைக்க போகுது. எப்படி சென்டர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். C3 அட்டாக்கிங் த நைட்டை மூவ் பண்ணி ஆகணும். நைட் C6 ட்ராப் பண்ணுறாங்க. தென் D4க்கு அப்புறமா குயின் இன்டூ E4ன்னு பானை கேப்சர் பண்ண முடியாது, ரூக் E1 வந்துடும். ஸ்கியூவரில் குயின் போயிடும். அதனால குயினை மூவ் பண்ணுறாங்க. குயின் F6ன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் F4, இதுக்கப்புறமா D6, பான் E5, பான் இன்டூ இந்த மாதிரி ஒயிட்டு கிட்ட சென்டரும் அட்டாக்கிங் பொட்டன்ஷியலும் ஓவராக இருக்கும். இதை வச்சு ஒயிட் ஈஸியாகவே கேமை வின் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். செஸ் விளாட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.